நம்மள நிறைய பேருக்கு ஒரு காமனான பிரச்சனை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாசம் முடிவுல கணக்கு எங்க போயிடுது? பணத்தை ஏன் சேமிச்சு வைக்க முடியல? ஏன் இப்படிலாம் நடக்குது? நமக்கே தெரியாம நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சில டெய்லி மணி பேட்டர்ன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். உண்மையிலேயே இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும். ஆனா அந்த பழைய அன்கான்ஷியஸ் ரொட்டீன்ஸை நம்ம பின்னால தள்ளிக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சின்ன வயசில் உங்கள் ஃபேமிலியில், சொசைட்டியில், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குற, கேட்குற, ஃபீல் பண்ணுற மணி தொடர்பான பழைய நம்பிக்கைகள், அது கூடவே பயங்கள், பழக்க வழக்கங்கள், இந்த பழைய பேட்டர்ன்ஸ் தானே இப்போ கூட உங்கள் கூடவே சம்பாதிக்கிறதுக்கும், அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், அதை சேர்த்து வைக்கிறதுக்கும், இல்லாட்டி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கும், சக்ஸஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். காமனான பாஸ் மணி பேட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மணி ஏர்ன் பண்ண ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது. ஃபேமிலியில் இதுதான் நம்ம மேக்ஸிமம் கேட்டு வளர்ந்துருப்போம். ஸோ அடல்ட்டான கூட மணி ஏர்ன் பண்ண தைரியம் குறைஞ்சிடும். பணத்தை சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு அதை பாதுகாக்கிறதுல நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னெசரியாக திங்க் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே அதை பெருசாக நம்ம கண்டுக்காமல் அன்னன்னைக்கு சம்பாரித்து அப்போதைக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில ஹேபிட்ஸு. நம்மளாலலாம் பெருசாக செட்டில் ஆகவே முடியாதுப்பா அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிற நம்பிக்கைகள். நம்மளோட வீட்டில் எப்போவுமே நிறைய பேர் அந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளாலலாம் எங்கே பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்ற எண்ணமே அவங்கள பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். 4வது பார்த்திங்கன்னா, ஐ எம் நாட் குட் இனஃப் டு ஏர்ன் பிக் அப்படின்ற ஃபீலிங்ஸு. செல்ஃப் ஒர்த்தை நம்மளே குறைச்சிக்கிறது, நம்மளே குறைவாக மதிப்பிட்டுக்கிறது. இந்த அளவுக்குலாம் என்னால் சம்பாதிக்க முடியாது, இவ்வளோ அதிகமாகலாம் என்னால் சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ வர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளே குறைவாக மதிப்பிட்டுக்கிறது. அடுத்ததாக 5வது பாயிண்ட்ஸு, எப்படி இருந்தாலும் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு. இவ்வளோ சம்பாரிச்சாலே எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் பெருசாக ஆசைப்படலை அப்படின்ற மாதிரி நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் பணத்தை சேர்த்து வைக்க முடியாமல், சக்ஸஸை நோக்கி லைஃப்பை கொண்டு போக முடியாமல் தடுத்துட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ்னால லைஃப்பில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கங்களால் நம்மளோட வாழ்க்கையே மாற்றிட முடியும். அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் பணத்தை சேமிக்கிறதுக்கான 10 சக்தி வாய்ந்த டிப்ஸு, அது கூடவே 30 எளிமையாக நம்ம வீட்டிலையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 30 நாள் மணி சேவிங்ஸ் சேலஞ்சை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணினா நிச்சயம் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டும் டிசிப்ளினும் உங்களுக்கு வரும். இதுவே உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பணத்தை அட்ராக்ட் பண்ணி அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நார்மல் சேவிங்ஸ் பிளான் கிடையாது, உங்கள் ஃப்யூச்சரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண போகிற ஒரு பவர்ஃபுல்லான ஜேர்னி. வாங்க இப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய 30 நாள் பண சேமிப்பு பயணம் இப்போதான் ஆரம்பம். வெல்கம்ஸ் டு ஷி பிரீத்ஸ் பிரேவ். ஃபஸ்ட்டு நம்ம 10 சக்தி வாய்ந்த பணத்தை சேமிக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதில் முதல் நாள் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விதியை நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் மெத்தட் நம்ம போடுவோம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அது எவ்வளோவா இருந்தாலும் கூட அதில் நம்ம 70% வீட்டு செலவுக்கும், மீதம் இருக்கக்கூடிய 20% சேமிப்புக்கும், அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10% நம்ம எமர்ஜென்சிக்கும் நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம பணத்தை சேமிக்கக்கூடிய விதியை ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயிச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பணம் எங்கே போகுது, என்ன பண்ணுறோம், என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். மந்த் எண்டில் நமக்கு டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எதுக்காக எத்தனை பர்சன்டேஜ் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் சேவிங்ஸ் ஹேபிட் நேச்சுரலாகவே நமக்கு பில்ட் ஆகிடும். அடுத்ததாக செகண்ட் டிப்ஸு, ஜீரோ ஸ்பெண்ட் டே. அதாவது இன்றைக்கி ₹1 கூட நம்ம செலவு செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வாரத்தில் ஒரு நாளோ இல்லாட்டி மாதத்தில் ஒரு நாளோ, அது உங்களோட பழக்கத்தை பொறுத்து நம்ம இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அன்னைக்கான செலவுகளை நம்ம பார்த்துக்கணும். அவுட் சைடு ஃபுட்டு வாங்குறது, இது ஆன்லைன் ஷாப்பிங்கு, அன்னெசரியாக டெம்டேஷன், இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு
நம்மளோட மைண்டுக்கு ஒரு டிசிப்ளினை நம்ம உருவாக்கிக்கணும். 0 ஸ்பெண்டிங் டேஸ். கண்டிப்பாக இன்றைக்கி ரூ. 1 கூட நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி செலவுகளை பார்த்துக்கணும். இது வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி இல்லாமல் மற்ற நாட்களில் ஏதாவது ஒரு நார்மல் டேஸில் 1 டே மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அது வீக்லி 1 டேவோ இல்லாட்டி மந்த்லி 1 டேவோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அன்னைக்கு ரூ. 1 கூட நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தியே நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும். 3வது பாயிண்ட்ஸ், நகைச்சீட்டு போட்டு வைக்கிறது. சின்ன அமௌண்ட்டை வச்சு கூட நம்ம வந்து ஒரு கோல்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி கோல்டு வாங்கணும் அப்படின்ற பேர்டன் வந்து இல்லாமலே போகும். இது பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு சேஃபஸ்டான லாங் டேர்ம் சேவிங்ஸாக இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட்டில் நம்ம போட்டுட்டு வரக்கூடிய கோல்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் கோல்டு ரேட்லாம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நமக்கு கோல்டு வாங்கணுன்ற டென்ஷனும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கோல்டு சீட்டு நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். மணி வந்து செக்யூர்டாக அப்படியே க்ரோத் ஆகிட்டே இருக்கும். கோல்டோட வேல்யூவும் அதிகமாகும். நமக்குமே பேர்டன் இல்லாமல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சேமிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது 4வது நாள் க்ராசரி லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு க்ராசரி வாங்குறத ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். லிஸ்ட்டு போடாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு பர்ச்சேசிங் போகும்போது எக்ஸ்ட்ராவே 4 பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் ஆல்ரெடி அந்த பொருட்கள்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு ஞாபகத்திலே இருக்காது. அப்படி லிஸ்ட்டு போடாமல் வாங்கின பொருளே திரும்ப வாங்கிட்டு வருவோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா க்ராசரி எக்ஸ்பைரி ஆகி போகிறது கூட வேஸ்ட் ஆகுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மட்டும் பணம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே நம்ம வாங்கிட்டு வருவோம். இதனால் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கணும். 2வது அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க பொருட்களோட ப்ரைஸை வந்து நம்ம ஒரு கடைகளில் மட்டும் இல்லாமல் ஒரு 3 கடைகளில் அந்த மாதிரி 4-5 கடைகளில் நம்ம ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்காக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கணுமான்னு கேட்டால் இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அன்னைக்கான அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணும்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வேரியேஷன் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் ஒரு நாள் உட்காந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல எந்த பொருள் கம்மியான விலையில் கிடைக்குது க்ராசரி அப்படின்ற தெளிவு நமக்கே கிடைக்கும். ஸோ அதை வந்து கரெக்டான ஒரு பிளான் பண்ணி நம்ம அதை ஷெட்யூல் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது நிறைய சேவிங்ஸை ஒரு மாதத்துக்கு ஒரு 300லேருந்து 600 ரூபாய் வேஸ்ட் ஆகுறத நம்ம வந்து தடுத்துக்க முடியும். ஆன்லைன்லலாம் கூட வந்து சில க்ராசரிஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை க்ராசரியாக இருக்கட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வாங்கும்போது சின்ன சின்ன சேவிங்ஸாக இருந்தாலும் அது ஒரு மாத கடைசியில் இல்லாட்டி ஒரு வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேவிங்ஸாக வந்து நமக்கு இருக்கும். ஒரு பெரிய வேஸ்டேஜை குறைக்கும். 6வது டிப்ஸ், அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்துமே வந்து கெட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அதே சாப்பாடு நம்ம வீட்டில் சமைச்சோம்னா ரொம்ப கம்மியான விலையிலே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம செய்யக்கூடிய சாப்பாடை நம்ம வெளியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த சாப்பாட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதுவே நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த செலவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இந்த அவுட் சைட் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணும்போது நிறையவே பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ வெளியில் சாப்பிடும்போது தேவையில்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 2வது பார்த்திங்கன்னா இப்போ அதனால் நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஸ்டொமக் பெயின்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அதுக்கான மெடிசன் செலவு, இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான். பட் அதுவே நம்ம வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், மெடிசன் செலவும் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வெளியில் போயிட்டு சாப்பிட்டுக்கிறது இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டையும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். சின்னதாக நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 ரூபா 20 ரூபா மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே இப்போல்லாம் வந்து ஒன் மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் இந்த சின்ன ஸ்பெண்டிங் ஸ்நாக்ஸுக்காக பண்ணக்கூடிய இந்த
அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வைக்கும்போது 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது மூலிமா இதிலிருந்தே நமக்கு மேக்ஸிமம் ஒரு 500லேருந்து ஒரு 800 வரைக்கும் நமக்கு வந்து சேவ் ஆகும். அடுத்ததா 7வது பாயிண்ட்ஸ். 7வது பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து 2 அக்கவுண்ட்ஸ் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்றது. ஒண்ணு வந்து டெய்லி யூஸ்க்காகவும், இன்னொரு அக்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்காகவும். இப்போ சேவிங்ஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்ஸோட ஏடிஎம் கார்ட வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதுவே டெய்லி நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த அமௌண்ட்ல இந்த வீக்லி நம்ம இது ஃபுல்லா இந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். இல்லாட்டி இந்த மந்த்துக்குள்ள இந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ரூலை வந்து நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பாக சேவிங்ஸோட அந்த அக்கௌண்ட்டுக்கோட ஏடிஎம் கார்டை வந்து நம்ம எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய செலவுகளை நாமளே வந்து குறைச்சிப்போம். எமோஷ்னல் பர்ச்சேசிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டில் அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஒரு டைம் நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே மனமகிழ்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பொதுவாகவே வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கார்டு யூஸ் பண்ணி இல்லாட்டி ஜிபே பயன்படுத்தி தான் நிறையவே செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம 2 அக்கௌண்ட்ஸ் வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் அக்கௌண்ட் மட்டுமே வச்சு மெயின்டைன் பண்ணி செலவுகளை வந்து பார்த்துக்கிறது. அதுக்குள்ளவே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட செலவுகளை வந்து பார்த்துக்கிட்டோம்னா தேவையில்லாத அன்னெசரி செலவுகள் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம். சேவிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்ததான் 8வது டிப்ஸ், சீசனல் பையிங் ட்ரிக். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வின்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் சம்மரில் சேலுக்கு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 40லேருந்து ஒரு 60% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லாஸ்ட் மினிட்ல வாங்கினோம்னா ரொம்பவே ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சீசனல் ஸ்டாக் கிளியரன்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் வின்டர் வியருக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. அடுத்ததான் நம்ம பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல பர்ச்சேஸ் பண்ணாமல் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ட்ரெஸ்ஸோடையோ இல்லாட்டி அந்த பொருட்களோட விலையோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா இந்த செலவுகள்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா எப்படியும் ஃபெஸ்டிவல் டைமில் எப்படியும் இந்த ட்ரெஸ்ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களோ அலங்கார பொருட்கள் அப்படி இப்படின்னு நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. ஸோ அதனால் அதோட பொருட்களோட விலையும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1 இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அப்போவே ஒரு பிளான் வச்சுக்கலாம். நம்மளோட பர்த்டேக்கோ இல்லாட்டி வெட்டிங் டேக்கு இல்லாட்டி ஃபெஸ்டிவலுக்கு இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம அதுக்கான பொருட்களை முன்னாடியே நம்ம ஃபெஸ்டிவலுக்கு, அதாவது ஃபெஸ்டிவல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி அந்த மாதிரிலாம் கூட நம்ம வாங்கி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதன் மூலியமாக நிறைய செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். நிறைய பணத்தையும் நம்ம இதில் வந்து சேமிக்க முடியும். அடுத்ததான் 9வது டிப்ஸ், 24 hours வெயிட் ரூல்ஸ். இது எதுக்காகனா எப்போவுமே நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணி இமீடியட்டாக போயிட்டு நம்ம வாங்கிடுவோம். அதுவே நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் நம்ம வாங்கிக்கலாம் இல்லாட்டி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு தோணும் இந்த பொருள் நமக்கு அவசியமானது தானா அப்படின்ற எண்ணம் வந்து வரும். இல்லாட்டி இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வேறு ஏதாவது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பயன்படுத்திக்கலாமே அப்படின்ற ஒரு மாற்று வழியுமே நமக்கு கிடைக்கும். இமீடியட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு மைண்டுக்கு வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பொருள் இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம் சம்டைம்ஸு. அதனால் ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிடுச்சுன்னா உடனடியாக போயிட்டு நம்ம அதை வாங்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும். இதனால் நமக்கு இம்பல்ஸ் பையிங் மேக்ஸிமம் ஒரு 70% கிட்ட குறைஞ்சி போயிடும். மணியும் வந்து வேஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் டெசிஷன்ஸுமே வந்து நமக்கு ஸ்மார்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சம்டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது இதை விட ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பொருள் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இதை விடவும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதோட விலை வந்து இன்னுமே கம்மியாக இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த பொருள் நிஜமாகவே நமக்கு அவசியம் தானா அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு வரலாம். அதன் மூலயமா அந்த பொருளை நம்ம அவாய்ட் பண்ண கூட செய்வோம். ஸோ இதனாலேயுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய செலவுகள் வந்து குறைக்கப்படும்.
இப்போ 10வது சேவிங்ஸ் மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்வலப் சேலஞ்ச் மெத்தட் மாதிரி. இல்லாட்டி பிக்கி பேங்க் மெத்தட்ன்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். நம்ம சின்ன வயசுல வீட்லலாம் சின்ன உண்டியல் வச்சு, அதில கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வருவோம். கண்ணுக்கு தெரியாம. ஒரு நாள் அத நம்ம தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பணம் வந்து அதில இருக்கும். ஸோ இந்த மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிப்ஸ ஆரம்பிக்கும்போதே ஒரு மெத்தட், ஃபர்ஸ்ட்டு மெத்தடே சொல்லியிருப்போம். நம்ம வந்து ஒரு ரூல ஃபாலோ பண்ணிக்கணும். இந்தந்த செலவுக்கு இவ்ளோ இவ்ளோ பெர்சன்டேஜ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இத வந்து நம்ம ரூலாவே வச்சுக்கலாம். இத தாண்டி கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு ரூ. 10 ரூ. 100 ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வலப் மாரி உருவாக்கிக்கிட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு உண்டியல் மாதிரி வச்சுக்கிட்டு, அதில நம்ம வந்து கணக்கே இல்லாம அது நம்ம கையில எப்பலாம் பணம் கிடைக்குதோ, அப்பலாம் அதில வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு மாச கடைசியில இல்லாட்டி ஒரு வருஷ கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 6000லேருந்து 8000 வரைக்கும் கூட நம்மளால வந்து சேர்த்து வைக்க முடியும். செஞ்சு பாருங்க. இத நம்ம கண்கூட நம்ம சின்ன வயசுலயே பார்த்துருப்போம். நம்மளோட பிள்ளைங்களுக்குமே நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அவங்களுமே ஒரு ரூ. 1 ரூ. 2 அந்த மாரி சேர்த்து வைக்கிறது மூலியமா, அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஒரு சேவிங்ஸா கிடைக்கும். அத வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள நம்ம வாங்கி குடுக்கலாம். இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சேவிங்ஸ் மாரி. அதே மாதிரி நமக்கு இது ரொம்ப பெரிய பர்டனாவும் இருக்காது. அதே மாதிரி இதில நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற கணக்குமே நமக்கு தெரியாது. ஏன்னா, இதில நம்ம ஒரு நாள் ரூ. 10 போட்டிருப்போம், ஒரு நாள் ரூ. 5, ஒரு நாள் ரூ. 100 கூட வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில நம்ம எடுத்து பார்க்கும்போது, இல்லாட்டி நம்மளே நம்மளோட வீட்டுக்கு அவசியமான பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது, இந்த உண்டியலுக்குமே நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 இயர்க்கு அப்புறம் தான் இத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு, அத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது, அதில ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸா நமக்கு வந்து கிடைக்கும். இத நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் குடுக்கலாம். நம்மளுமே நம்மளோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ டாப் 10 மெத்தட்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து 30 எளிய சேமிப்பு வழிகள் வந்து பார்க்க போறோம். இது வந்து பெண்கள் மட்டும் தான் பார்க்கணும், பெண்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, சின்ன சின்ன டிசிப்ளின்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ வந்து நம்ம லைஃப்ல வந்து கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப்பையும் குரோத் பாதைக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும். இப்ப அதில ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். டெய்லி எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறது. காலையிலேருந்து நான் அன்றைக்கி நைட் வரைக்கும் எவ்வளோலாம் செலவாச்சோ அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு வார கடைசியில் நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட மைண்டுக்கு கிளாரிட்டி வரும். பட்ஜெட் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எது எதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு வரும். ஸோ வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ரூல் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா 10 மினிட்ஸ் பாஸ் ரூல். இது எதுக்காகனா, நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம ஆட் டு கார்ட்டில் வந்து பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த பொருளை வாங்கணுமா அப்படின்றத யோசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட் டு கார்ட்டில் போட்டு வைக்கிறோம் இல்லையா, ஒன்ஸ் நம்ம அந்த ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறதையுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்ச பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து அந்த டைமுக்கு வாங்க முடியாமல் போயிருந்திருக்கும். இன்னொரு நாள் அதை எடுத்து வாங்கலான்னு பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வெப்சைட்டில் பார்க்கும்போது அதோட ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதுவே நம்ம ஆட் டு கார்ட்டில் போட்ட பிறகு அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சின்ன சின்ன செலவுகள்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுட்டு இந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படின்றத நம்ம ஒரு 10 மினிட்ஸ் யோசித்து பார்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்போவுமே அதோட பொருள் வந்து நார்மலாக வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கா இல்லாட்டி குறைவாக இருக்கா அப்படின்றது. இதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கும்போது மணி வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு குறையும். அடுத்ததாக ரீசார்ஜ் பிளான். சீப்பர் ரீசார்ஜ் பிளானை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனுவல் பிளானு, ஃபேமிலி பேக், எக்கனாமிக்கல் பிளான் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது நமக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இதில் மணி சேவிங்ஸ் ஆகும். நம்ம மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹையான அமௌண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே நம்ம வந்து ஒரு ஆனுவல் பிளான் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும்போது இது மூலியமாக நம்ம வந்து ஒரு 500 இல்லாட்டி ஒரு 400 நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி கொண்டு போனோம்னா இது வந்து நமக்கு நிறையவே சேவ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான மணி சேவிங்ஸ் மெத்தடு, கேஷ் ஒன்லி டே.
ஒரு நாளைக்கு நம்ம பணத்தை மட்டுமே வந்து செலவு பண்ணணும். என்னடா பணத்தை தானே செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதாவது இப்போல்லாம் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு கையில் நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு அது மூலயமா நம்ம வந்து செலவு பண்ணுறது. நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம பர்ஸில் ஒரு 100 ரூபா வச்சுருப்போம். அந்த 100 ரூபாக்குள்ளே தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எண்ணம் வரும். நம்மக்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. ஸோ ஒரு பொருள் வாங்கிட்டா கூட மிச்சம் நம்மக்கிட்ட வந்து ஒரு 40 ரூபா தான் இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு பஸ்ஸுக்கு தேவை, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யோசித்த நாட்கள்லாம் கூட வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிபே பண்ணுறோம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றதுமே வந்து நமக்கு தெரியறதில்ல. மினிமம் அமௌண்ட்டையும் தாண்டி நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம். மேக்ஸிமம் அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆன பிறகு தான் சம்டைம்ஸ் நமக்கே வந்து தெரியும். ஸோ எமர்ஜென்சி டைமில் நமக்கு இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நம்ம கேஷை கையில் வச்சுக்கிட்டு அந்த கேஷை மட்டும்தான் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு நம்ம பே பண்ணும்போது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாமலே போகும். அதுவே நம்ம கையில் ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணும்போது நிறைய அமௌண்ட்டு நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து தோணும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த செலவை குறைக்கணும்னு நினைப்போம். இதன் மூலியமாகவும் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகும். மந்த்லி ஒன்ஸு இல்லாட்டி வந்து வீக்லி ஒன்ஸு நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கேஷ் ஒன்லி டே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு அன்றைக்கி நம்ம பர்ஸில் வச்சுருக்க பணத்தை பயன்படுத்தி அன்றைக்கான செலவுகளை நம்ம வந்து பார்த்துக்கிறது. ஆன்லைன் பேமெண்ட்டை மொத்தமாக நம்ம வந்து அன்றைக்கி அவாய்ட் பண்ணிடணும். அடுத்ததாக வீக்லி ரிவ்யூ. 7 நாட்கள் முடிஞ்ச பிறகு அந்த 7வது நாள் உட்காந்து என்னென்னலாம் நம்ம லிஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வந்து இதில் எதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதன் மூலிமா நமக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து கிளியர் ஆகும். பட்ஜெட்டுமே வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அடுத்த டிப்ஸு எசென்ஷியல் பல்க் பை. அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, இந்த சோப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைமில் ஆஃபரில் நமக்கு வந்து சீப்பாகவே கிடைக்கும். அதாவது க்ராசரி வந்து நமக்கு சீப்பாக கிடைக்காது. பட் க்ராசரி வந்து நம்ம பல்காக வாங்கும்போது இந்த ரைஸு, பருப்பு ஐட்டம்ஸு இதெல்லாம் நம்ம பல்காக வாங்கும்போது நிறையவே அமௌண்ட் வந்து நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சோப்பு, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் விளக்குற சோப்புங்க, துணி துவைக்கிற இந்த பவுடர்ஸு, ஸோ இந்த லிக்விட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே ஆஃபர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டான டைமில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா இது மூலிமா ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வாங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பைரியை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா ஆஃபர்ஸ் போடும்போது எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்பவே கிட்ட இருக்க மாதிரிலாம் ஆஃபர்ஸ் வந்து இந்த பொருட்களுக்கு போடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ராசரி இல்லாட்டி வந்து இந்த மாதிரி சோப் மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் பல்காக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இது மூலிமா மந்த்லி நம்ம ஒரு 500லேருந்து 800 வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எமோஷ்னல் ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சிலர் வந்து நம்ம ரொம்ப கோவமாக இருக்கும்போது இல்லை சோகமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே வந்து தெரியாது. ஸோ நம்ம பாட்டுக்கு கண்ணா பண்ணான்னு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து நம்ம எப்போல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குமோ அந்த டைம்லாம் கொஞ்சம் காமான பிறகு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது மூலியமாகவும் நம்ம நிறைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எப்போல்லாம் நம்ம மைண்ட் வந்து காமாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப எமோஷ்னலாக கோவமாக இல்லாட்டி சோகமாக இல்லாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பர்ச்சேசிங் பண்ணுறத நம்ம அன்லிமிட்டடாக பர்ச்சேசிங் பண்ணுவோம். அப்போ ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிப்ஸு பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஒரு பார்லருக்கு போகிறோம், ஃபேஷியல் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நிறைய அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதையே நம்ம வீட்டில் செல்ஃப் கேர் மெத்தடில் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி வந்து டெய்லி சின்ன சின்ன ஒரு ஸ்டெப்ஸு சின்ன சின்ன மெத்தடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கூட மந்த்லி போய்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம பார்லரில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ வந்து பியூட்டி சலூனுக்காக வந்து எவ்வளோ பேர் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுவே நம்ம ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு இல்லை நம்ம வீட்லேயே செல்ஃப் கேர் வந்து நம்ம பண்ணும்போது நிறைய அமௌண்ட்டு இது மூலிமா நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு மணியுமே சேவ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லவ் ஃபீலுமே வரும், நமக்கு ஒரு அமைதியுமே கிடைக்கும், அதுவும் லோ பட்ஜெட்டில். அடுத்ததாக ஆன்லைன் ஆட்ஸை வந்து இக்னோர் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து நிறைய ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸை பார்த்துட்டு நமக்கு ரொம்பவே டெம்டேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் உடனே அந்த பொருளை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏடிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப அட்ராக்டிவ் ஆகாமல் அந்த டைம் இது தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்ஸில் வர மாதிரியே நிஜமாகவே இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு தேவைப்படுமா, இது வந்து அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குமா
அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதுக்குமே நம்மளோட மைண்டை வந்து கொஞ்சம் காமாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு குட் டெசிஷன் வந்து எடுக்கணும். பல தரப்பட்ட கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கணும். இந்த பொருள் தேவைதானா, இது ஒர்த்து தானா அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வரும்போது இதனால் நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகுறத நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஸோ மணி சேவிங்ஸுமே நமக்கு கிடைக்கும். அடுத்த டிப்ஸு ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்குறது. இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்றது நம்ம நிறைய பொருட்களுக்கு நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, இல்லை க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸு, இல்லாட்டி மற்ற வந்து அவசியமான பொருட்கள் இது எல்லாத்தையும் கூட நம்ம வந்து வாங்கும்போது, இப்போ ஒரு வெப்சைட்டில் பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு கடைகளில் பார்க்குறோம், உடனடியாக வாங்காமல் இதை வந்து ஆன்லைனில் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ட்ரஸ்டபுளான இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். சில கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா சில டைம்ஸில் நமக்கு வந்து ஸ்டாக்கான பொருட்கள் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பொருள் வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நாள் அந்த பொருள் அந்த கடையிலே இருக்கிறதுனால அதை வந்து கிளியரன்ஸுக்கு வந்து போடுவாங்க. ஸோ இந்த டைம்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அந்த பொருள் நிஜமாவே ஒர்த்தாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வாங்கும்போது நிறைய அமௌண்ட் வந்து இதுலேருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ப்ரைஸை கம்பேர் பண்ணி வாங்கும்போது ஒரு வெப்சைட்டை விடவும் இன்னொரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதன் மூலிமா நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் வாங்கும்போது நான் நிறையவே இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லாம் நம்ம ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதே 3 வெப்சைட்டில் 1க்கு 3 வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கம்மியான விலையில் இந்த பொருட்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம வாங்கும்போது நமக்கு நிறையவே பட்ஜெட் வந்து சேவ் ஆகும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி மீல் பிளான். நம்ம இந்த வீக்கு இந்த மீல் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற பிளானை வந்து நம்ம முன்கூட்டியே வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா க்ராசரியை அன்னெசரியாக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லாட்டி வந்து வாங்குறது இது எல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு இந்த மீல் தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் அதுக்கான பொருட்களையும் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னா ஃபுட்டு வேஸ்டேஜும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் குக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுமே நமக்கு குறையும். இதுலேருந்து நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய இல்லத்தரசிங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வீக்கான மீல் பிளானை நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா இதன் மூலயமா நம்ம வந்து அன்னெசரியான நிறைய செலவுகளை வந்து குறைச்சிக்கலாம். ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகுறதையும் குறைச்சிக்கலாம். ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸாக ஷார்ட் டேர்மாகவும் லாங் டேர்மாகவும் ஒரு கோல்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த டெசிஷனுக்காக இந்த கோல்ஸ்க்காக நான் வந்து மணி சேவிங்ஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஷார்ட்டரோ இல்லாட்டி லாங் டேர்மோ எதுவாக இருந்தாலும் சரி அதை நோக்கி நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபோக்கஸ் வந்து மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுலே இருக்கும். அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இது மூலிமா நம்மளோட டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் இல்லாட்டி வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் சின்ன சின்ன வந்து சேவிங்ஸ் மெத்தடை நம்ம வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு நாள் அந்த டார்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மணி சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்த டிப்ஸு ஆஃபர் ட்ராப் வந்து அவாய்ட் பண்ணுறது. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் பார்த்துருப்போம், சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஆஃபரை பார்த்துட்டு 3 பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். பட் ஆனால் அந்த 3 பொருளை வாங்கி வச்சு ஒரே மாதிரியான பொருட்களை வாங்கி வச்சு நிஜமாகவே அது நமக்கு பயன்படுதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ க்ராசரி எல்லாம் பரவாயில்ல, நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குறோம்னா அது நமக்கு ஓகே. இப்போ சோப்பு வாங்குகிறோம் இல்லாட்டி வந்து மற்ற பொருட்கள் வேறு ஏதாவது இப்போ வந்து வாஷிங் மிஷின் பவுடர் இதெல்லாம் நம்ம வாங்குறோம்னா அது நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து பயன்படும். ஆனால் அப்படி இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு, கூல்ட்ரிங்க்ஸ்க்கு, அதுக்கடுத்து இந்த பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபரில் 4 டப்பா வாங்கினா 1 டப்பா ஃப்ரீ இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. 4 பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா இந்த மாதிரி ஃப்ரீ அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அதை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும். வீட்டில் வந்து அடைச்சி வைக்க வேண்டியிருக்கும். வாங்கிட்டோமேன்னு அதை சாப்பிட்டு நம்மளோட உடம்பையுமே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆஃபர்ஸை பார்த்து நம்ம வந்து மயங்கிடாமல் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். இது நிஜமாகவே அவசியம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4 பிஸ்கெட், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க வேண்டிய இடத்துல 4 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சோம்னா தேவையில்லாமல் இந்த ஆஃபர்ஸை பார்த்து டெம்டேஷன் ஆகி அதை வாங்குறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவும் பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸு மொபைலில் ஷாப்பிங்கை ஒரு 2 நாளைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். மொபைலில் கண்டிப்பாக இந்த 2 நாளைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்டுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதனால் ஆட் டு கார்ட்டில் போடக்கூடிய இந்த ஹேபிட்டெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலுமே அதிகரிக்கும். அடுத்த டிப்ஸு மிட் வீக் க்ராசரி ட்ரிக்.
இத பார்த்தீங்கன்னா, இப்ப கிராசரி நார்மல் டேஸ விடவும், சில டேஸ்ல பார்த்தீங்கன்னா, கிராசரியோட ரேட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இது நம்ம டெய்லி நம்ம ஒரு வாரம் மட்டும் பக்கத்துல இருக்க இந்த கிராசரி ஷாப்க்கு போயிட்டு பார்த்தோம்னா, இதெல்லாம் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வெட்னஸ்டே, தர்ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதோட ரேட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். வீக்கெண்ட்ல ஹையஸ்ட்டா இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ல பர்ச்சேஸ் பண்றத விட்டுட்டு, இந்த மாதிரி வெட்னஸ்டே, தர்ஸ்டேல எந்த நாள்ல விலை வந்து குறைவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, ஃப்ரெஷ்ஷான பொருட்கள நம்ம வந்து சீப்பாவே வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு மணி சேவிங்ஸ் மெத்தட் தான். அடுத்த டிப்ஸ் வந்து மந்த்லி பட்ஜெட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுலேருந்து நம்மளோட கிராசரி லிமிட் இவ்வளோ தான் அப்படின்றத எழுதி வச்சுக்கணும். அது கூடவே நம்ம இவ்வளோ இந்த மந்த்துக்கு வந்து சேவிங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கணும். இதை பார்க்குறது மூலிமா நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம தேவையில்லாமல் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட டார்கெட்டை நம்ம சேவிங்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓவர் ஸ்பெண்டிங் வந்து அவாய்ட் ஆகிடும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோனில் நிறைய வந்து அன்யூஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சில ஆப்ஸ் எல்லாம் நம்ம பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் ஆனால் அதை நம்ம யூஸே பண்ணாமல் வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து மந்த்லி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இது மூலியமாகவும் மந்த்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ். நம்ம வீட்ல நம்ம பயன்படுத்தாத தேவையில்லாத பொருட்கள் வந்து நெறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப செகண்ட் ஹேண்ட் செல்ல வந்து சேல் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன், ட்ரஸ்டபிளான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நம்ம வீட்டில் நீண்ட நாட்கள் நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருக்கிற பொருட்கள், இந்த ஆஃபர்லலாம் நிறைய பொருட்கள் நம்ம வாங்கி குவிச்சு வச்சுருப்போம். ஆனால் அதை நம்ம கடைசியில் பயன்படுத்தாமல் அப்படியே வேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் செல்லில் சேல் பண்ணுறது மூலிமா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள்லாம் எடுத்து நம்ம சேல் பண்ணும்போது நம்மளோட மனசுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆஃபரில் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கணுமே, இன்றைக்கி நமக்கு தேவையில்லாமலே கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இது மூலிமா நம்ம அன்னெசரியா இனிமேல் ஆஃபரில் எதுவும் வாங்கக்கூடாது என்ற எண்ணமும் நமக்கு வரும். தேவையான பொருட்கள் மட்டுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த நெசசரியை வந்து நம்ம குறைச்சிப்போம். அந்த தேவையில்லாத பொருட்களை போட்டு வச்சுருந்த அந்த இடமும் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து காலியாகும். நமக்கு அது மூலிமா ஒரு சின்ன அமௌண்ட்டுமே வந்து கிடைக்கும். ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸு. நம்ம டே டைமில் வந்து லைட்ஸ் வந்து நம்ம வீட்டில் போட்டு வச்சுருப்போம். ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில். சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆன்லேயே வச்சுருப்போம். ஸோ வந்து இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம். லைட்ஸ் வந்து தேவையில்லாத லைட்ஸ் வந்து டே டைமில் ஆஃப் பண்ணி வைக்கிறது, ஃபேன் வந்து மீடியமில் நம்ம வச்சு பயன்படுத்துறது, இந்த சார்ஜர் எல்லாம் ஆனில் வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது, தேவையில்லாத சார்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்ப்ளக் பண்ணி வைக்கிறது. ஸோ வந்து டோரை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருட்களை போட்டு அப்படியே குவிச்சு வைக்காமல் கொஞ்சம் வந்து அலைன் பண்ணி வைக்கிறது. ஸோ இதனால் கம்ப்ரெசர் லோட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இதனால் கரண்ட் பில்லுமே வந்து விசிபிளாக நமக்கு வந்து குறையும். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இயர்லி நீங்கள் 1 இயருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, கேஸில் எப்படி சேவ் பண்ணலாம்? நம்ம வீட்டில் கேஸ் பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஸோ நம்ம அந்த கேஸை வந்து எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பெரிய இஷ்யூஸே பார்த்தீங்கன்னா, அவசரத்தில் நம்ம சமைக்கும்போது நல்லா கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சமைப்போம். இது மூலிமா தேவையில்லாமல் அந்த ஃப்ளேம் வந்து கேஸ் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சு மீடியமில் வச்சு பயன்படுத்துறது. நம்ம சமைக்கிறதுக்கு எப்போவும் நம்ம ஆரம்பிக்கிற டைமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி மீடியமில் வச்சு பயன்படுத்தும் போது இதனால் ஒரு 20% கேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ குக்கரை வந்து பயன்படுத்துறது ரொம்ப கடினமான இப்போ இந்த சுண்டலெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம குக்கரை பயன்படுத்தும் போது சட்டுன்னு வந்து வெந்துடும். ஸோ இந்த மெத்தடில் கொஞ்சம் கேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிக் குவான்டிட்டியை ஒரே டைமில் வந்து குக் பண்ணுறது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ரைஸும் ஒரே அடுப்பில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரே பாத்திரத்தில் ரைஸ் வச்சுக்கலாம், அது கூடவே வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ வந்து பருப்புலாம் வேக வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரியான நிறைய இந்த பாத்திரங்கள்லாம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா ஒரே டைமில் ஒரே ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமான குக்கிங்கை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது மூலயமாவும் கொஞ்சம் கேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேஸோட ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறது. பொரியல்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவேன். இது மூலிமா நம்ம வந்து அந்த பொரியலுக்கு அதிகமான எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, குறைஞ்ச எண்ணெயிலே நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஈஸியாக அழகாக அது வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். ஸோ இது மூலிமா நம்ம ஃப்ளேமையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதாவது கேஸையும் கம்மி பண்ணிக்கலாம். அந்த பொரியலுமே வந்து ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் அழகாக அடி பிடிக்காமல் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள்.
கொஞ்சம் டைம் கால்குலேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னா இந்த கேஸை வந்து மேக்ஸிமம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மாதம் வரக்கூடிய கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 மாதம் இல்லாட்டி 2 மாதம் கூட நமக்கு வந்து வரும். ஸோ அந்த லிட்டெல்லாம் கூட, அதாவது இந்த கேஸ் அடுப்பெல்லாம் கூட ரொம்பவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸோ இது மூலியமாகவும் கேஸ் வேஸ்டேஜ் ஆகிறத நம்ம வந்து தடுத்துக்கலாம். அடுத்த சேவிங்ஸ் டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. சட்டுன்னு நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி கொடுப்போம். ஸோ இது ஒரு நாளைக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஒரு 1 மந்த்துக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நிறையவே வந்து நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஹெல்த்தியான மெத்தடில் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ 1 or 2 ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு மந்த்து ஃபுல்லாக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வந்து அதிகமான அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுமே வந்து குறையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெடி டு மிக்ஸ், இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ வாரத்தில் ஒரு நாள் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த அன்றைக்கி கேஸு மிச்சமாகும். வெளியில் போய் சாப்பிட்றது, ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சமாகும். வீட்டிலே செய்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வந்து நிறைய இந்த சமையலில் பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸு, இன்ஸ்டன்ட்டு அப்படி செய்கிறதெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ வந்து ஒரு வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில உணவுப் பொருட்கள்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிறது மூலியமாக நமக்கு நிறையவே அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். கண்டிப்பாக நிறைய விமன்ஸ்க்கு இந்த டிப்ஸ் வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த அவசர அடி காலமாக காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்புற பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சரி இன்றைக்கி ஒரு நாள் சமைக்கவே இல்லை, வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹோட்டலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த மாதிரியான ப்ரீமிக்ஸ் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது மூலிமா ஒரு ரைஸ் ரெடி பண்ணி உடனே சட்டுன்னு நம்ம வந்து ஒரு புளியோதரை சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு போகிறது, இல்லாட்டி ஒரு துவையல் வச்சுருக்கோம், இல்லாட்டி ஒரு இந்த தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா சட்டுன்னு போட்டு எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பொடிகள் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நிறைய செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். அதே சமயம் நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி 30 டிப்ஸுமே தாண்டி நிறையவே டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் உங்களால் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு நாள் நமக்கு இது எல்லாமே வந்து பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இதையே வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண நமக்கு இது ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர் எண்டுக்கு இல்லாட்டி மந்த்லி எண்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து சேவ் ஆகுறத நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் எல்லாம் குறைஞ்சிருக்கலாம். அதை பார்த்தோன்னே நமக்குமே ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடும். ஸோ இதை பார்த்து இன்னுமே நம்ம வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். கடைசியாக ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்ரிஷியேஷன். இந்த மாதம் நீங்கள் சேமிச்சதை எடுத்து பாருங்கள். உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகரிக்கும். உங்களோட சேவிங்ஸ் மெத்தடும் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்லேயும் அமௌண்ட் வந்து சேர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ஓடிட்டுருக்கீங்களோ அதை வந்து சீக்கிரமாக உங்களோட கோல்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகுவீங்க. பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மட்டும் போதாது. அதை எப்படி நம்ம சேமித்து வைக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். நம்ம எந்த அளவுக்கு இந்த பணத்தை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பணம் நம்மக்கிட்ட தங்கும். இன்னொரு நாள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.